வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். அமெரிக்க வரி சர்வ கட்சி கூட்டத்தில் நடந்தது என்ன? தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிணை. போக்குவரத்து அபராதங்களை செலுத்த கௌஃபே திட்டம். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம். சனத் ஜெயசூரியவுடன் கள விஜயத்தில் ஈடுபட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏப்ரல் 15 அரச விடுமுறையா? அரசாங்கத்தின் விசேட அறிவிப்பு. யுக்ரைன் தொண்டு நிறுவனத்திற்கு உதவியமைக்காக சிறையில் அடைக்கப்பட்ட பெண் விடுதலை. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமான சர்வ கட்சி கூட்டம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய கட்டண கொள்கையை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஜனாதிபதி கூட்டிய கட்சித் தலைவர்கள் கூட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. அமெரிக்காவில் புதிய வரிகள் விதிக்கப்படுவதால் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கம் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் எடுக்க வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து விவாதிக்குமாறு விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி இந்த கூட்டத்தை அளித்திருந்தார். அமெரிக்காவின் புதிய கட்டண கொள்கையை எதிர்கொள்வதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த பிரச்சினைகள் மற்றும் இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு அரசாங்கம் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு விளக்கினார். சம்பந்தப்பட்ட குழுவால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பொருத்தமான திட்டங்களை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவான விவாதம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்து கட்சி தலைவர்களுக்கு மேலும் விவாதிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. நீதிமன்றம் 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணையில் விடுதலை செய்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையானார். 2023 ஆண்டு வெலிகம பெல்லன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கைது செய்ய திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அவர் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் மார்ச் 19 காலை வழக்கறிஞர் குழுவுடன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கொழும்பு கிழக்கு மற்றும் கிரேட்டர் ஹம்பாந்தோட்டை அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. சிங்கப்பூரின் சர்பானா ஜிரோங் நிறுவனம் மற்றும் 18 அமைச்சுக்கள் இணைந்து இலங்கையில் 3 வலயங்களின் கீழ் செயல்படுத்தும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சென்னத் குமாநாயக்க மற்றும் தொடர்புள்ள அமைச்சுக்களின் அதிகாரிகளுக்கிடையே நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கொழும்பு பெருநகர் திட்டம், கிழக்கு அபிவிருத்தி திட்டம் மற்றும் கிரேட்டர் ஹம்பாந்தோட்டை திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. சிங்கப்பூரில் உள்ள சபானா ஜிரோங் நிறுவன அதிகாரிகளும் இணையவழி ஊடாக இந்த கலந்துரையாடலில் இணைந்தனர். இந்த 3 திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டதோடு இந்த திட்டங்களில் உள்ள குறைபாடுகளை ஆராய்ந்து அடுத்த 2 வாரங்களுக்குள் பணிகளை நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக செனத் குமாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்குரிய நடைமுறையின் கீழ் அனுமதி பெறுவதற்கு நீண்ட காலம் செல்வது மற்றும் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு தேவையான சட்டங்களை திருத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது.
கௌபே மூலம் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்த இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களுக்காக போலீசாரினால் வழங்கப்படும் அபராதங்களை சாரதிகள் இணைவழியூடாக செலுத்தக்கூடிய வகையிலான ஒரு முன்னோடி திட்டத்தை அறிமுகப்படுத்த இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கவர்மெண்ட் பே செயலி மூலம் இந்த கொடுப்பனவுகளை செய்யலாம். இந்த திட்டம் குருணாகல் முதல் அனுராதபுரம் வரையிலான வீதியில் 11 இடங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மாதம் 30ஆம் திகதி வரை இது அமுலில் இருக்கும் என வீதி பாதுகாப்புக்கான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக கபுகொட தெரிவித்தார். பிப்ரவரி 7ஆம் திகதி கவர்மெண்ட் பே வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இதனூடாக பொதுமக்கள் அனைத்து அரசாங்க கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் முறையில் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கோப் குழு நேரடி கள விஜயத்தை மேற்கொண்டது. வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தொடர்பான 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்றுகை குறித்து அண்மையில் இடம்பெற்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது. இதற்கமைய விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீரவின் தலைமையில் கோப் குழு நேற்றைய தினம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரடி விஜயம் மேற்கொண்டது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டத்தின் தொலை இயங்கி ஏற்றுமிடம் மற்றும் நடையோடு பாதையின் நிர்மாண பணியினூடாக விமான நிலையத்தில் நிறுத்தப்படும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் திட்டமிடல் மற்றும் ஆலோசனை சேவையை பெற்றுக்கொள்வதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனம், சேவையை பெற்றுக்கொண்ட ஜப்பானிய கூட்டு நிறுவனமும், விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனமும் எந்த ஒரு தொழில்நுட்ப அல்லது செயல்பாட்டு பகுப்பாய்வும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கத்தை நடைமுறைப்படுத்துவது சவாலாக இருப்பதும் இங்கு அவதானிக்கப்பட்டது. இத்திட்டம் திட்டமிடல் கட்டத்தின் போதே பல பலவீனங்களையும் நடைமுறை சிக்கல்களையும் கொண்டிருந்தாலும் இதையும் மீறி பணியை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதனையும் குழு அவதானித்தது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த திட்டத்தின் எதிர்பார்த்த நோக்கங்களை அடைவதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினால் ஏற்கனவே முன்மொழியப்பட்ட தீர்வுகளும் மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இங்கு கோப் குழுவின் உறுப்பினர்கள் ஜப்பானிய கூட்டு நிறுவனத்தின் இந்நாட்டிற்கான பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுடன் இவ்விடயம் பற்றி நீண்ட நேரம் கலந்துரையாடினர். இந்த கவனக்குறைவான நடவடிக்கையால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து குழு உறுப்பினர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். அத்துடன் எதிர்காலத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை திட்டமிடுவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தாமல் பொது நிதியை மேலும் தவறாக பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குழு உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அத்துடன் இது தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குழு உறுப்பினர்கள் பரிந்துரைத்தனர். இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தை மீண்டும் கோப் குழு முன்னிலையில் அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மட்டக்களப்பில் தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணாக அமைக்கப்பட்ட ஜனாதிபதியின் விளம்பர பதாகையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணாக மட்டக்களப்பு நகரில் அமைக்கப்பட்ட ஜனாதிபதியின் விளம்பர பதாகையை அகற்ற போலீசாரால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்பு முதல் தடவையாக எதிர்வரும் 12ஆம் திகதி மட்டக்களப்புக்கு விஜயம் செய்யவுள்ளார். இதனை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவரது வருகையை அறிவிக்கும் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இவை தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது என மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து நேற்றிரவு போலீசாரால் இப்பதாதைகள் அகற்றும் பணிகள் மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் சுபிஜான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட செயலக தேர்தல் கண்காணிப்பு குழு உயர் அதிகாரிகளும் இதன்போது பிரசன்னமாகி இருந்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக 128 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
2025 உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக வன்முறை செயல்கள் மற்றும் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் 128 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறுவது தொடர்பாக 2 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டு தொடர்பில் 3 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் அரசியல் கட்சி ஆதரவாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி மார்ச் 3ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 128ஆக அதிகரித்துள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் 13 வேட்பாளர்களும் 43 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 11 வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக அமைச்சர் உபாலி பனிலகே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பனிலகே தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் பிரதி சபாநாயகர் டிஸ்விசாலி அவர்களின் தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இத்தெரிவு இடம்பெற்றது. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவோல்ட்டும் இதில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த கெட்டியாராச்சி தெரிவு செய்யப்பட்டார். 1956ஆம் ஆண்டு முதல் சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் இருதரப்பு உறவுகளை பிரதி சபாநாயகர் இங்கு நினைவு கூர்ந்தார். விவசாயம், கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இரு நாட்டுக்கும் இடையில் வலுவான அபிவிருத்தி ஒத்துழைப்புகள் காணப்படுவதாகவும் சுனாமி அனர்த்தத்தின் பின்னரான மீட்புப் பணிகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றியதாகவும் பிரதி சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 தொற்றுநோய் காலப்பகுதியில் சுவிட்சர்லாந்து இலங்கைக்கு வழங்கிய உதவிகளை இங்கு வலியுறுத்திய பிரதி சபாநாயகர் 2 நாட்டிற்கும் இடையில் காணப்படும் பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட ஒத்துழைப்புகள் மேலும் விஸ்தரிக்கப்படும் என நம்பிக்கை இருப்பதாக கூறினார். நுவரெலியா காயத்ரி பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ள 108 பானலிங்க சிவ ஆலயத்தின் மாபெரும் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. நுவரெலியா காயத்ரி பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ள 108 பானலிங்கங்களுக்கான சிவ ஆலயத்தின் மாபெரும் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்வுகள் அறங்காவலர் சபை நிர்வாகி சக்திவேல் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது. பூஜை நிகழ்வுகள் பிரதிஷ்டா பிரதம குரு குருதாசமணி ஸ்ரீ ரா சண்முகசுந்தர குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. அத்துடன் ஆலய பிரதம குரு பரத்வாஜ தத்புருஷ சிவாச்சாரியார் சிவாகம கிரியாஜோதி ஜோகராஜ கோமகன் குருக்கள் அவர்களின் தலைமையில் இன்று காலை 7 மணிக்கு ஜாகசாலையில் கணபதி வழிபாட்டுடன் கணபதி கோமம் புஞ்சாவாஜனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சித்தர் முருகேஷ் மகரிஷி விசேட அலங்கார அபிஷேக பூஜைகள் நடைபெற்றதுடன் காயத்ரி பீடத்தில் உள்ள சிவலிங்க பெருமானுக்கு அலங்கார தீர்த்த அபிஷேக தீப ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதான ஜாகசாலையில் கணபதி கோமம், புண்ணிய வாஜனம், பூர்ணாகுதி நடைபெற்று விமான கலசங்களுக்கான கும்பநீர் அபிஷேக ஆராதனைகள் பக்தர்கள் புடைசூழ ஓம் நமசிவாய கோஷத்துடன் பக்திமயமாக நடைபெற்றது. தொடர்ந்து 108 பானலிங்கங்களுக்கான பிரதான கும்பம் பக்தி பரவசத்துடன் பக்தர்களின் ஓம் நம சிவாய அரோகரா கோஷங்களுடன் ஆலயத்தின் உள்வீதி வலம் வந்து இவ்வாலயத்தில் பிரதான லிங்கமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் எம்பெருமான் சிவலிங்கேஸ்வரனுக்கு சுப வேளையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் 108 லிங்கங்களுக்கும் கும்பநீர் அபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனைகள் நடைபெற்றதுடன் தசமங்கல தரிசன நிகழ்வு நடைபெற்று பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. தெல்லதா கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தயாராகியுள்ளதாக புத்த சாசன, மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்களுக்கு மிகுந்த கண்ணியத்துடனும் வசதிகளுடனும் தலதா மாளிகையை வழிபடுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்தார்.
தலதா கண்காட்சி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை கூறினார். ஏப்ரல் 18 முதல் 27 வரை விசேட தலதா கண்காட்சி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் நிறுவுவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக சனத் ஜெயசூரிய மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் கமகே ஆகியோர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். வடமாகாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளில் ஒரு பகுதியாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் கமகே ஆகியோர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தனர். முன்மொழியப்பட்ட மைதானத்திற்காக ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ள மண்டைத்தீவில் உள்ள ஒரு நிலத்தை இருவரும் ஆய்வு செய்தனர். இந்த விஜயத்தின் போது அதிகாரிகள் அந்த இடத்தின் சாத்தியக்கூறுகளை மதிப்பீடு செய்து வடக்கு பிராந்தியத்தில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த வசதியின் மேம்பாட்டுக்கான ஆரம்ப திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். தற்போது தேசிய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இலங்கை கிரிக்கெட் உயர் செயல்திறன் மையத்தின் இயக்குநராகவும் பணியாற்றும் சனத் ஜெயசூரிய கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதமரிடம் மைதானத்தின் கட்டுமான பணிகளுக்கு நிதியுதவி கோரியமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 15 அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக இணையதளத்தில் பரவி வரும் ஒரு தவறான அறிக்கை குறித்து அரசாங்க தகவல் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. 2025 ஏப்ரல் 15 அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக இணையத்தில் பரவி வரும் ஒரு தவறான அறிக்கை குறித்து அரசாங்க தகவல் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தவறான அறிக்கையில் திணைக்களத்தின் லெட்டர் ஹெட் மோசடியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியது. மேலும் ஏப்ரல் 15 அரசு விடுமுறையாக அறிவிப்பது குறித்து அரசாங்கம் எந்த உத்தியோகபூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஆவணம் தவறானது எனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போலீஸ் சேவையில் 2500 அதிகாரிகளை உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் சேவையில் 2500 அதிகாரிகளை உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் எனவும் அதன் பிறகு ஆட்சேர்ப்பு செயல்முறை உடனடியாக தொடங்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் போலீசாரின் கடமைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஒரு விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். போலீசார் தொடர்பான நீதிமன்றங்களில் உள்ள 100 வழக்குகள் தொடர்பாக சட்டமா அதிபருடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் அரசியல் செல்வாக்கிலிருந்து போலீசாரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் 120 வர்த்தக நிலையங்கள் மீது திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மலரவுள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் யாஸ்டினா முரளிதரன் பணிப்பின் பேரில் மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமனங்கள் சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை மட்டக்களப்பு ஆரியம்பதி பிரதேச செயலக பிரிவில் உள்ள வர்த்தக நிலையங்கள், பொதுச்சந்தைகள், அங்காடி வியாபாரிகள் என 100க்கும் அதிகமான வர்த்தக நிலையங்களில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது பாவனைக்கு தகாத தராசுகள், முத்திரையிடப்படாத நிறுத்தல் கருவிகள் போன்றவற்றை வைத்து வியாபாரம் செய்தமை, நிறைகுறைவான விற்பனை செய்தமை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் 4 வர்த்தகர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட வர்த்தக நிலையங்களில் இருந்து நிறுத்தல், அளத்தல் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி சுற்றி வளைப்பு, தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். சுமார் 82 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் நீர்கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இலங்கை கடற்படையினர் போலீசாருடன் இணைந்து நீர்கொழும்பு பிட்டிப்பன பகுதியிலும் கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியிலும் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் 82 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 250 கிலோகிராம் மற்றும் 958 கிலோகிராம் கேரளா கஞ்சா பொதிகளுடன் பயணித்த லொரி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 35 மற்றும் 42 வயதுடைய மன்னார் பேசாலையை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் துங்கல்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தொடர்வது சர்வதேச செய்தி. யுக்ரைன் தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடை அளித்ததற்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்த பெண் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். யுக்ரைன் தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடை அளித்ததற்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்த பெண் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க ரஷ்ய கைதிகள் பரிமாற்றத்தில் இவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பெண் கடந்த வருடம் ரஷ்யாவின் ஜெகன்டெரின்பர்க் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டார். லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியினை வசிப்பிடமாக கொண்ட சோனியா கரோலினா என்ற பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். யுக்ரைனுக்கு மனிதாபிமான உதவி வழங்கும் அமெரிக்காவை தளமாக கொண்ட தொண்டு நிறுவனம் ஒன்றிற்கு நன்கொடை வழங்கியமைக்காக இவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 24வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி பெங்களூரு சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இரவு 7:30 அளவில் ஆரம்பமானது. இதேவேளை நேற்றைய போட்டியில் குஜராத் டைடன்ஸ் அணி பந்து வீசுவதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டதால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தலைவர் சஞ்சு சாம்சனுக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2வது முறையாக அந்த அணி விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதால் சஞ்சு சாம்சனை தவிர்த்து அணியில் விளையாடிய ஏனைய வீரர்களுக்கும் போட்டி கட்டணத்தில் 25% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது lk.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.